தலைப்பின் முதல் பேச்சாளராக உள்நோக்கமுடையதே என்ற அணியில் இருந்து அரசியல் விமர்சகர் திரு B.R. சீனிவாசன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பில் ஃபஸ்ட்டு சொன்ன பொழுதே நிறையா விமர்சனங்களும் வந்தது. இது இந்த மாதிரி பேச போகிறோம், இதை வந்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைப்பே ஒரு நெகட்டிவ் தலைப்பாக இருக்கு, பாஜக எதிர்ப்பு அரசியல்னு தலைப்பு இருக்கு, அப்போ வந்து இது ஒரு இந்த தலைப்பே உள்நோக்கம் கொண்டதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா பாஜக எதிர்ப்பு அரசியலே வந்து நியாயமானதா உள்நோக்கமானதாகும் போது ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் அந்த தலைப்பிலே வருது, அதனால இது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்னு வச்சா நீங்க சந்தேகப்படலாம், பாஜக எதிர்ப்பு அரசியல்னு வச்சிருக்கேன், சோ அவங்க அரசியல் பண்றாங்களாங்கிறத நீங்க தான் எடுத்து சொல்லணும். தலைப்புல ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதால தான் நானே இங்க இருக்கேன், அதனால நீங்க எனக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு இல்லை. பட் அந்த ஒரு கண்ணோட்டமே இருக்குல்ல, தலைப்புல வந்து பாஜக அப்படி எதிர்ப்பு அரசியல்னு தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதே பாஜக என்ற கட்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது வளர்ந்ததுனால தான் பாஜக என்ற ஒரு கட்சியை அஞ்சி பாஜகவுக்கு பயந்து இந்த மாதிரி ஒரு களம் உருவாகி இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா இது மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியலை வந்து தமிழகம் முன்னெடுத்திருக்கான கூட ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னால் 1950 சரி, 60 சரி, 70 சரி, இன்று வரை ஒரு ஜெனரல் ட்ரெண்டை பார்த்தாலே தெரியும், தமிழகத்தில் இருக்கிற மாநில கட்சிகள் ஒரு ஆன்டி சென்டர் பாலிடிக்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அந்த சென்டரில் இருக்கிற கட்சியோட அலையன்ஸில் இல்லைன்னா, அவர்கள் கூட்டணியில் இல்லைன்னா மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை பண்ணியிருக்காங்க. இங்கே அதே கட்சி மாநில கட்சி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சகோதரத்துவத்தோட ஒரு அரசியலை தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது, திமுகவுக்கு வந்து இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆன்டி சென்டர் பாலிடிக்ஸ் இல்லாட்டி மத்தியில் அன்னைக்கு பிரதானமாக இருக்கிற கட்சியை எதிர்த்து ஒரு அரசியல் செய்வது என்பது புதிய விஷயம் இல்லை. இங்கே பாஜகவை என்ன விமர்சனம் பண்ணுறாங்களோ அன்றைக்கி திமுக வந்து அது காங்கிரஸ் மேலே வச்சது, அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது, அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த போக்கு அவங்க இதே அலையா இருந்தாங்கன்னா, காங்கிரஸ் கூட இந்திரா காந்தி கூட என்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வச்சார்களோ அன்னைக்கு வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பேசிடுவார். ஆனால் காங்கிரஸோட கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை திமுக வைக்கும். அதே நிலைமை தான் இன்றைக்கும் வருதுன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு போக்கு மற்ற மாநிலத்திலலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளுக்கு தங்கள் மீது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது, தங்கள் கட்சி மீதும் தங்கள் எடுக்கிற ஒரு அரசியல் மீதும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. நம்மளை வந்து தோக்கடிக்க முடியாது, இல்லாட்டி நம்ம தோற்று போனாலும் மறுபடியும் ஜெயிச்சு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மாநில கட்சிகளுக்கு. அது வந்து ஆனால் எந்த ஒரு மாநில கட்சியும் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த மாதிரி ஒரு அரசியலை அவங்க எடுக்கவே இல்லை. ஒரு உள்நோக்கத்தோட ஒரு குறிப்பிட்ட அரசையோ கட்சியையோ விமர்சித்து அவர்கள் மீது எல்லா பழியையும் போட்டு எந்த கட்சியும் எந்த அரசாங்கமும் எந்த மாநில அரசாங்கமும் செய்யலை. அப்படி செஞ்சிருந்தா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, செஞ்சதே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்கள் மீது ஒரு தவறு நடந்தால் அவர்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நான் கேட்குற கேள்வி, மழை வெள்ளம் இனிமே நிற்காதுன்னு சொல்றாங்கல்ல, நின்னதுக்கு அப்புறம் மத்திய அரசு காசு கொடுக்கணும்னே சொல்லணும். நீங்க மழை வெள்ளங்களை வடிகால் பணிகளை முழுசா செஞ்சுட்டா மழை வெள்ளம் ஏன் நிற்க போகுது? அப்போ அந்த பணம் என்னாச்சு? நீங்கள் 90% முடிஞ்சிச்சு, 95% முடிஞ்சிச்சு, வருஷம் ஒரே கதையை சொன்ன பிறகு வருஷம் மழை தண்ணின்னா மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு எப்படி சொல்லலாம்? இனிமேல் நிற்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் மத்திய அரசு எதுக்கு பணம் கொடுக்கணும்? முதல் விஷயம், சென்னை மெட்ரோவை நீங்கள் சரியாக கட்ட முடியாமல் உங்களோட கடன் சுமை ஜாஸ்தியான உடனே மத்திய அரசை போய் பிளேம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி உங்களால் ஆசிரியர்களுக்கு எதிர்கட்சியாக நீங்கள் இருந்த பொழுது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு, நீங்கள் பர்மனெண்ட் ஆக்குவோன்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதியம் கொடுப்போன்னு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியல, இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க உங்களால் முடியல, இன்னைக்கு வைஸ் சான்சலர்ஸ் உங்களால் அப்பாயிண்ட் பண்ண முடியல, இன்னைக்கு ப்ரொஃபசர்ஸ் உங்களால் அப்பாயிண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு யார் காரணம்? இதுக்கு எப்படி மத்திய அரசு நீங்க பிளேம் பண்ணுவீங்க? கேட்டா என்ன சொல்லிடுறீங்க? மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை, அதனால எங்களால் சம்பளம் கொடுக்க முடியல. மற்ற இந்த மாநில அரசுலயா அது இந்த மாதிரி நடக்குதா? திரு சீனிவாசன், ஒண்ணு தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள்ங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல? எல்லா மாநில மக்களும் அறிவார்ந்த மக்கள். அது என்ன தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அறிவார்ந்த மக்கள்? இந்தியர்கள் எல்லாரும் அறிவார்ந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அறிவார்ந்த மக்கள் தான்.
ரைட் ரைட், நான் அதுல உடன்படுறேன், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்னு பேசுறதுனால சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்தவர்கள்னு ஒத்துக்கிட்டீங்க. நீங்க ஒரு 10 வருஷமாவே மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பொய் வாக்குறுதிகளையும் நீங்க மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறேன்னு சொல்றீங்க. ஆனா ஏன் உங்களால அந்த வெற்றி கோட்டை எட்டவே முடியல? ஏன் தமிழ்நாட்டு அறிவார்ந்த மக்கள் இந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் நிக்காம இருக்கிறாங்க? 2004 இருந்து 2024 வரைக்கும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்கள்ல, 20 வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தல்கள்ல தமிழ்நாடு பாஜக பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். 2014 குமரியில திரு பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் ஜெயிக்கிறார். இதே மாதிரி கேள்வி வெஸ்ட் பெங்கால்ல வைக்கப்பட்டது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பாஜக என்ன நிலைமையில இருக்கு? இதே மாதிரி கேள்வி ஒரிசால வைக்கப்பட்டது. ஒரிசால இன்னைக்கு தனி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி புரியுது. 25 வருஷம் நவீன் பட்நாயக் ஆட்சியை வீழ்த்தி தனியா வந்திருக்கு. இதே மாதிரி கேள்வி தெலுங்கானால வைக்கப்பட்டது. சவுத்துக்குள்ளேயே வர முடியாது. நாங்க இன்னைக்கு அது தமிழ்நாட சுருங்கிடுச்சு. கேரளால வந்தாச்சு, ஆந்திரால வந்தாச்சு, தெலுங்கானால வந்தாச்சு, கர்நாடகாவில் எப்போதுமே இருக்கு, கோவால இருக்கு. இந்த மாதிரி கேள்வி ஒரு மாநிலத்துக்கும் வந்த பொழுது பாஜக எப்படி பதில் சொல்லிச்சோ, தேர்தல் வெற்றி மூலமா மெதுவாக வளர்ந்து பாஜக வந்து ஒரு நிலையான வளர்ச்சி அடைஞ்சதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் வெற்றி தோல்வியை வச்சு சொல்ல முடியாது. அடுத்த போய் உள்நோக்கத்தோட சொல்றது ஜிஎஸ்டியை பத்தி. ஜிஎஸ்டி பத்தியும் நிதியமைச்சர் அவர்கள் இப்ப ரீசெண்டா தமிழ்நாடுக்கு வந்துட்டு போனவும் சொல்லிட்டாங்க, ஒரு பைசா கூட நிறுத்தி வைக்கப்படவில்லை. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் கோர்ட்ல கேஸ் போடுங்க, பினான்ஸ் கமிஷன்ல போங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திமுக பினான்ஸ் கமிஷன்ட்டையும் போக மாட்டேங்குது, கோர்ட்டுக்கும் போக மாட்டேங்குது. மக்கள் மத்தியில மட்டும் பொய்யான பிரச்சாரம், ஜிஎஸ்டி பண்ண வரல, டாக்ஸ் டெவல்யூஷன்ல பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் உண்மையான விஷயம், ஒரு பைசாவும் மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட நிதியமைச்சர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு விலையை நிர்ணயிக்கும் போது ஜிஎஸ்டி கவுன்சில்ல தலையாட்டி எஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில வந்து இந்த பொருளுக்கு ஜாஸ்தியா இருக்கு கம்மியா இருக்குன்னு ஏன் போய் சொல்லுவானே? இவர்களுடைய இயலாமை, இவர்களுடைய ஷார்ட் கமிங்ஸ், இவர்களுடைய போதாமை, இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறதுக்கும் மடைமாற்றுவதற்கும் இவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லுவது கிடையாது, நவீன் பட்நாயக் சொன்னது கிடையாது, சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு சொல்றதில்ல, முன்னாடி ஜெகன் ரெட்டி அவர்கள் சொல்லலை, தெலுங்கானால இன்னைக்கு இருக்கிற ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லலை, முன்னாடி இருக்கிற சந்திரசேகர் ராவ் சொல்லலை, பினராயி விஜயன் கூட இவ்வளவு சொல்றதில்லை, சித்தராமையா கூட இவ்வளவு சொல்றதில்லை. எல்லாம் என்ன பிரச்சனைனா, இவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு, ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக இவர்களுடைய நிதி சுமையை கூட்டி, கடனை ஜாஸ்தியாக வாங்கி, இருக்கிற பணம் இல்லாம போய் கஜனாவை காலி செஞ்சுட்டு மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் கடந்த 3 வருடமாக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பொய் பிரச்சாரம் ரொம்ப நாள் நிலைக்காது. ஒவ்வொரு பொய்யையும் உடைத்தேறி எழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மத்திய அரசை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, கட்சியும் பாஜக கட்சிக்காரர்களும் சரி. அது மக்கள் மன்றத்தில் மெதுவாக தான் போய் சொல்லும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொய் சீக்கிரம் போய் சேர்ந்துடும், உண்மை சேரத்துக்கு கொஞ்சம் நியாயமாகும். ஆனால் அந்த உண்மை போய் சேரும் பொழுது அது நிலையான ஒரு தகவலாக தான் இருக்கும், நிலையான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் பாஜக வந்து ஒரு மாநிலத்திலையும் அவங்க வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஆனால் அந்த உண்மையை கொண்டு போய் சேர்த்து வளர்ந்தது பிறகு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறைன்னு தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. அது காங்கிரஸால செய்ய முடியாது. திமுக தோன்றிய காலத்தில் இருந்து 71 பிறகு, அதிமுக தோன்றிய பிறகு ஒரு முறை கூட 2வது தடவை அங்கே ஆட்சிக்கே வந்தது கிடையாது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் ஒரு தடவை வேணா தப்பு செய்வாங்க, 2வது தடவை கண்டினியூஸா தப்பு செய்ய மாட்டாங்க. திமுக ஓட்டு போட்டதே கிடையாது 2வது தடவை. அதனால தமிழக மக்கள் கண்டிப்பா அறிவார்ந்த மக்கள் திமுகவை தொடர்ந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனா மற்ற எல்லா மாநிலங்களையும் பாஜகவை தொடர்ந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் உண்மை பாஜக பக்கம் இருக்கிறது. உள்நோக்கமும் பொய்யும் தான் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் பக்கமும் இருக்குது என்று சொல்லி இந்த சுற்றுல என்னோட பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த சுற்றுல மற்ற பாயிண்ட்ஸை கவர் பண்றேன்.